வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து சிஎன்ஜி கேஸ் 2 நாட்களில் ₹3 வரை உயர்ந்துள்ளது. ஈராக்கின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள அலி பாலிக் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பேராசிரியருக்கு 14 நாட்கள் சிபிஐ காவல் விதித்துள்ளது. திமுகவின் தோல்வி குறித்து அடிமட்ட அளவில் ஆராய்வதற்காக 36 பேர் கொண்ட பிரம்மாண்ட குழுவை அக்கட்சி தலைமை தற்போது நியமித்துள்ளது. இந்தியா நெதர்லாந்திடமிருந்து 11ஆம் நூற்றாண்டு சோழர் கால செப்பு தகடுகளை திரும்பப் பெறுவதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை 10லிருந்து 4ஆக குறைத்தார் ஆளுநர் அவர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் மநீம கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அடுத்த 3 நாட்களில் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர வரி செலுத்துவோர் தாக்கல் செய்யும் ITR 1 மற்றும் ITR 4 படிவங்களை 2026-27 மதிப்பீட்டு ஆண்டிற்காக இணைய வழியில் தாக்கல் செய்யும் நடைமுறையை வருமான வரித்துறை தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கோவிலில் பணிபுரியும் நிரந்தர பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 58%லிருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளது. கேரளாவில் இவ்வருடம் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 99.07% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் கட்டாய மும்மொழி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. மேலும் 3இல் 2 மொழிகள் இந்திய மொழியாக இருக்க வேண்டும் என்றும், சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாயம் கற்க வேண்டிய 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை, நீலகிரி, சிவகங்கை மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மே மாதத்திற்கான நூல் விலையை கிலோவிற்கு ₹20 முதல் ₹25 வரை உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்துள்ளது. வெள்ளி இறக்குமதிக்கு இந்தியா கட்டுப்பாடு விதித்துள்ளது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட தீர்மானம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு காவல்துறை, உள்துறை மற்றும் பொது நிர்வாகத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புசி ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மார்க்கத்தில் பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று முதல் மே 31ஆம் தேதி வரை 5 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உதகை மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கள ஆய்வுக்குழுவுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைனில் நீட் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் ₹15,803 கோடி செலவில் போர் விமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹120 விலை குறைந்து ஒரு சவரன் ₹1,18,000 1 கிராம் ₹14,750 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹15 விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி ₹290 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் 3% விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் செவிலியர் உதவியாளர் நிலை 2 பணிக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு தாயுமானவர் சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தூர்வாரும் பணி நேற்று கோலாகலமாக தொடங்கியது. LPG விநியோகம் தொடர்பாக இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ₹1000 தமிழ்நாடு அரசு வங்கிக் கணக்கில் வர வைத்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 26 அடியாக குறைந்து அணை தற்பொழுது சிறிய குளம் போல் காட்சியளிக்கிறது. வருகின்ற 2027ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட் உட்பட மேற்கண்ட இந்த 7 மாநிலங்களில் தேர்தல் நடப்பதால் ஒன்றிய அமைச்சரவை மாற்றம் குறித்து 21ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் கல்விக்கான சேர்க்கை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு ₹3.14 உயர்த்தி 1 லிட்டர் ₹103.98 டீசல் லிட்டருக்கு ₹3.11 உயர்த்தி 1 லிட்டர் டீசல் ₹95.25 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள காரணத்தால் நம் நாட்டில் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் விளக்கமளித்துள்ளார். நீட் யுஜி 2026ஆம் ஆண்டிற்கான மறுதேர்வை ஜூன் 21ஆம் தேதி அன்று நடத்த தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். வருகின்ற மே 18ஆம் தேதி கேரள முதல்வராக வி.டி. சதீசன் அவர்கள் பதவியேற்க உள்ளார். அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 58% உள்ள அகவிலைப்படியை 60% உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் இந்த உயர்வு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கண்ட இந்த 8 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சிஸ்கோ நிறுவனம் தனது மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் 4000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டுள்ளது. 2026ஆம் நிதியாண்டில் ₹26,800 கோடி நஷ்டத்தை பதிவு செய்தது ஏர் இந்தியா. பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். நாடு முழுவதும் 3ஆம் கட்டமாக 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் SIR பணி மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்றும், அதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.